Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தரைய தொட. இப்போ தரைய தொடைனா நம்ம வந்து விளக்குமாறு வச்சு அழுக்கு தூசி எல்லாம் பெருக்குவோம்ல, அப்ப நான் அந்த வீடு தூக்குறேன் இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நம்ம அந்த தரையை துடைக்கிறோம். அதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்வீப் த ஃப்ளோர். ஸ்வீப் த ஃப்ளோர். ஓகே, அந்த தூசி அழுக்கு எல்லாம் நம்ம தூக்குறது. ஓகே, அப்ப நம்ம வந்து தரையை அந்த தூக்குறதுக்கு துடைக்கிறதுக்கு ஸ்வீப் த ஃப்ளோர். இது இந்த விளக்கு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அந்த தூசியை பெருக்கிறது. இது நம்ம ஈர துணி இல்ல ஈர துடைப்போம் யூஸ் பண்ணி நம்ம வந்து தரையை துடைப்போம்ல, அதுக்கு வந்து மாப் த ஃப்ளோர். அப்ப நம்ம தரையை துடைக்கிறதுக்கு மாப் த ஃப்ளோர். ஓகே, இது வந்து ஈர துணி ஈர துடைப்போம் யூஸ் பண்றது. இது வந்து நம்ம சாதாரண அந்த தூசி அழுக்கெல்லாம் நம்ம கோரியது. ஓகே, தூக்குறது. நெக்ஸ்ட் பாருங்க, துணிகளை அயன் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, துணி எல்லாம் நிறைய கிடக்கு, அது எல்லாமே என்னது கசஞ்சு கிடக்குது, அதை வந்து அயன் பண்ணு அப்படின்னு சொல்றது. அப்ப துணிகளை அயன் பண்ணு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அயன் த கிளாத்ஸ். துணிகளை, அதுக்கு கிளாத்ஸ். ஓகே, அயன் த கிளாத்ஸ் அப்படின்னா துணிகளை வந்து அயன் பண்ணு. அடுத்து பாத்திரங்களை கழுவு. நம்ம சொல்லுவோம்ல, பாத்திரம் எல்லாம் நிறைய குடி கிடக்கு, அந்த பாத்திரம் எல்லாம் கழுவிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பாத்திரங்களை கழுவுனா கழுவுறதுக்கு வாஷ். வாஷ் த. அடுத்து பாத்திரங்களை கழுவாதுக்கு டிஷஸ் சொல்லுவோம். ஓகே, வாஷ் த டிஷஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு மயக்கம் வருது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு மயக்கம் வருது போல இருக்கு, எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு. அப்ப நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் ஐ ஃபீல் டெசி. ஓகே, நமக்கு மயக்கம் வருது போல இருக்கு, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் டெசி. ஓகே, டெசினா அந்த மயக்கம் வருதுக்கு மயக்கம். அப்ப ஐ ஃபீல் டெசினா எனக்கு மயக்கம் வருது, எனக்கு மயக்கம் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு தொண்டை வலி இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு தொண்டை வலிக்குது, தொண்டை வலிக்குது, தொண்டை வலி இருக்குது, எல்லாமே ஒண்ணுதான். தொண்டை வலி இருக்குன்னா இப்ப வந்து நீங்க ஹாஸ்பிட்டலையும் சரி இல்ல மெடிக்கல் ஷாப்லயும் போனா எனக்கு தொண்டை வலி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு டேப்லெட் தாங்க. அப்போ தொண்டை வலி இருக்குதுன்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்ல தொண்டை வலிக்குது, ரெண்டுமே சேம் இதுதான். அப்போ இப்படி நம்ம சொல்லும் போது அதுல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு, யாருக்கு வலிக்குது? எனக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஓகே, அடுத்து என்னன்னா நம்ம வந்து இப்படி உடம்பு சரியில்லாததை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? எனக்கு தொண்டை வலி இருக்கு, எனக்கு காது வலி இருக்கு, எனக்கு சளி இருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது நம்ம ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் ஹேஸ். அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வந்தா ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஐ, அடுத்து யூ, அப்புறம் வி, தே, அப்புறம் ப்ளூரல் நவுன். ஓகே, இதுக்கு எல்லாமே நம்ம ஹாவ் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது. இப்போ நம்மளோட நேம், நவுன்னாலே என்னது? நம்மளோட நேம். அடுத்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் திங்ஸ், பிளேஸ், இதெல்லாம் தான். ஓகே, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேம் உண்டு. நேம் தான் நம்ம நவுன் சொல்லுவோம். ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, சிங்குலர்னா ஒன்னே ஒண்ணா நம்ம மென்ஷன் பண்றது. சோ ப்ளூரல் நவுனுக்கும் சரி ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஹாவ் தான் சேர்ப்போம். அப்போ எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னா ஐ ஹாவ். அடுத்து என்னன்னா நம்ம வந்து உடம்பு சரியில்லாத மென்ஷன் பண்ணும்போது ஆர்டிகிள் சேர்ப்போம். ஓகே, அப்போ அடுத்து தொண்டை வலிக்கிறது, சோ த்ரோட். ஓகே, சோர் த்ரோட். தொண்டை வலிக்கிறது என்ன சொல்லுவோம்? சோர் த்ரோட். ஓகே, சோர் த்ரோட். அதுக்கு நம்ம வந்து என்னது? வவல் சவுண்ட் பார்க்கணும். இப்ப வவல் சவுண்ட் அந்த வவல்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க ஆன் போடணும், மற்றபடி கான்சனன்ட்னா இங்க போடணும். ஓகே, அப்ப ஐ ஹாவ் எ சோர் த்ரோட் அப்படின்னா எனக்கு தொண்டை வலி இருக்கிறது, எனக்கு தொண்டை வலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு
தொண்டை வலி இருக்கிறது. அவனுக்கு தொண்டை வலி இருக்குது அப்படின்னு சொல்லுமா, இல்ல அவனுக்கு தொண்டை வலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். தொண்டை வலிக்குது இல்ல தொண்டை வலி இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, அவனுக்கு சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு. ஹீ வந்தாச்சுன்னா ஓகே, சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது நம்ம ஹேவ் போடணும். இங்க சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட், அப்புறம் சிங்குலர் நவுன். ஓகே, சிங்குலர் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ். ஓகே, ஹீ ஹேஸ். அடுத்து தொண்டை வலிக்கிறது. தொண்டை வலிக்கிறதுனா sore throat. அப்ப இங்க ஆர்டிகிள்ஸ் a போடணும். a sore throat. ஓகே, அப்ப அவனுக்கு தொண்டை வலி இருக்குது அப்படின்னா he has a sore throat. he has a sore throat. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு காது வலிக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு காது வலியா இருக்கு, எனக்கு காது வலிக்குது அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான். அப்போ அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? எனக்கு, எனக்குன்னா ஐ. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? have or has a? have. ஓகே, I have. அடுத்து என்ன வரணும்? ஆர்டிகிள்ஸ். அதுல வந்து a வருமா and வருமா பாருங்க. காது வலி, காது வலிக்கு இங்கிலீஷ்ல என்னது? earache. earache அப்படின்னா காது வலி. அப்போ இங்க பாருங்க, ஈ வந்திருக்கு. ஈ வந்தா இங்க ஆர்டிகிள்ஸ் என்ன வரும்? இந்த இது வவல்ஸ், a e i o u. இந்த வவல்ஸ்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வவல்ஸ்னாலே என்னது? a e i o u. இதுல வந்துச்சுன்னா, இந்த லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? an. ஓகே, வவல்ஸ்க்கு என்ன? an. இது கான்சனன்ட் அப்படின்னா இங்க a யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த vowels a e i o u இத தவிர்த்து வரது எல்லாமே கான்சனன்ட். ஓகே, அப்போ I have an earache அப்படின்னா எனக்கு வந்து காது வலிக்கிறது, எனக்கு காது வலி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு சளி இருக்குது. எனக்கு சளி இருக்கு, அது எப்படி சொல்லலாம்? எனக்கு, எனக்குன்னா I. அடுத்து என்ன? have. சளிக்கு cold. ஓகே, இங்க என்னது? சி வந்திருக்கு. சி வந்துச்சுன்னா இங்க அதான் போடணும். ஓகே, அப்ப I have a cold. இது அவனுக்கு சளி இருக்கு. அப்ப அவனுக்கு சளி இருக்குன்னா he, அவனுக்கு he. அடுத்து இங்க என்ன யூஸ் பண்ணணும்? has. அடுத்து a cold. அவளுக்கு சளி இருக்கு அப்படின்னா she has a cold. ஓகே, இது ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷான். ஷானுக்கு வந்து சளி இருக்கு, ஷானுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுமா. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஷான் has a cold. ஓகே, ஷான் has a cold. ஷான். இது என்ன? சிங்குலர் நவுன், ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஷான் has a cold. ஓகே, அப்ப ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றதுனால இங்க has யூஸ் பண்றோம். Sean has a coat. Okay. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இருமல் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து இருமல் இருக்கு, எனக்கு இருமலா இருக்கு அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ எனக்கு இருமல் இருக்கு, எனக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா பாருங்க, எனக்கு யாருக்கு இருக்கு? எனக்கு சப்ஜெக்ட். அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? have. அடுத்து இருமலா இருக்கு, இருமலுக்கு இங்கிலீஷ்ல என்னது? cough. ஓகே, cough. அப்ப I have a cough அப்படின்னா எனக்கு இருமலா இருக்கு, எனக்கு இருமலா இருக்கிறது. ஓகே, அப்ப I have a cough. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப எனக்கு தலைவலியா இருக்கு, தலை வலிக்குது இப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எனக்கு I. அடுத்து have a. தலைவலிக்கு என்னது? headache. headache. ஓகே, தலைவலிக்கு என்னது? headache. அப்ப எனக்கு தலை வலிக்குது, தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு I have a headache. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு பல் வலிக்குது. நம்ம சொல்லல, எனக்கு பல்வலியா இருக்கு அப்படின்னு. அப்ப எனக்கு பல் வலியா இருக்கு, பல் வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I. அதுக்கு have. அப்புறம் a. பல்வலிக்கு toothache. toothache. ஓகே,
டூத்தேக் அப்படின்னா பல்வலி. அப்ப எனக்கு பல் வலிக்குது, எனக்கு பல்வலியா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் எ டூத்தேக். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு வயிற்று வலியா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு வயிற்று வலியா இருக்கு, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் எ வயிற்று வலிக்கு ஸ்டொமக் ஏக். இல்ல ஸ்டொமக் பெயின்னாலும் ஒண்ணும் இல்ல, ஸ்டொமக் கேக். ஓகே, ஸ்டொமக் ஏக் இல்ல ஸ்டொமக் பெயின். ஸ்டொமக் ஏக்னா ஒரு லேசான வலி, வயிற்று வலி, ஒரு பெரும்பாலும் லேசான வலியா தான் இருக்கும். ஸ்டொமக் பெயின்னா சில நேரம் லேசான வலி இல்லைன்னா கடுமையான வலியாவும் இருக்கலாம். ஓகே, அப்ப எனக்கு வயிற்று வலியா இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் எ ஸ்டொமக் ஏக். நெக்ஸ்ட் பாருங்க, மீராக்கு வயிற்று வலியா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல மீராக்கு வயிற்று வலியா இருக்கு, வயிறு வலிக்குது மீராக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அதை எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.